ஏப்ரல் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அபிஜித் நட்சத்திரம் வருது. இந்த 24 நிமிடங்கள வந்து நீங்க தவற விட்டுடாதீங்க. இந்த இலைக்கு மேல இந்த 3 பொருட்கள சேர்த்து இப்படி தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா, பணமானது உங்களுக்கு மேலும் மேலும் பல வழிகள்ல வந்து சேரும். எந்த காரியத்துல உங்களுக்கு தடைகள் இருந்தாலும், அந்த தடைகளை போக்கி வெற்றியை தரக்கூடிய ஒரு நாள், அற்புதமான நாள். இந்த நாள தவற விட்டுடாதீங்க. அதுவும் மிகச்சிறப்பான கிழமையில, திதியில இந்த நட்சத்திரமானது வந்திருக்கு. இந்த நேரத்துக்கு எந்த தோஷமும் இல்ல. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதம, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அப்படின்னு நீங்க எதையும் பார்க்க வேணாம். எந்த தடங்களும் இல்ல. இந்த 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு தெரியும். மத்தியில இந்த 27 நட்சத்திரங்களுக்கு நடுவுல 28வது நட்சத்திரமாக இருக்கிறது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பார்த்தீங்கன்னா உருவம் இருக்கும். அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. அது மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 தெருக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாற்சந்தி போன்ற ஒரு உருவம் கொண்டது இந்த அபிஜித் நட்சத்திரம். இது வந்து உத்திராடத்துக்கும் திருவோணத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடியது. பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்தோட ஸ்தானம் வந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட தலையில இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு மகாபாரதம் சொல்லியிருக்கு. இந்த மகாபாரத போர் முடிந்த பிறகு கிருஷ்ணர் வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து தன்னோட தலையில மறைச்சு வச்சுக்கிட்டாரு அந்த மயிலிறகுல. அதை வந்து மீண்டும் அந்த இடத்துல வைக்க சொல்லி தேவர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா கிருஷ்ண பரமாத்மா வந்து இதை கலியுகத்துல மக்கள் வந்து தவறாக பயன்படுத்திடுவாங்க. ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல எந்த காரியத்தை செஞ்சாலும் அதனுடைய பயனானது அளவுக்கு அதிகமாக இருக்கும், வெற்றியில முடியும் அப்படிங்கிறதுனால அதை வந்து மறைச்சு வச்சுட்டாரு. தேவர்கள்லாம் மறுபடியும் ரொம்ப மன்றாடி கேட்கவும், இவர் வந்து அந்த நட்சத்திரத்த உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவுல மாதம் 1 முறையோ, 2 முறையோ சில நிமிடங்கள் மட்டும் வரக்கூடியதாக செய்தார். நீங்க வேணா இத பரிசோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தொடர்ந்து நீங்க இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில ஒரு குறிப்பிட்ட செயல செஞ்சு பாருங்க. நிச்சயமா அது சக்சஸ் ஆகும். அதற்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். அபிஜித் அப்படின்னாவே சிறப்பான வெற்றி பெறுதல். ஜித் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். அபிஜித்னா சிறப்பான வெற்றி. இந்த அபிஜித் நட்சத்திரத்த கிருஷ்ணர் வந்து முதலாக தன் தலையில சூடி காட்சி தந்த திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கண்ணபுரம். இங்கு அமாவாசை தினத்துல அபிஜித் நட்சத்திரம் வந்தது அப்படின்னா, அந்த நேரத்துல அபிஜித் நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் வந்து நடையழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவம் வந்து நிகழ்ந்து வருது. முடிஞ்சவங்க அதை போய் நேர்ல பார்க்கலாம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றிகளும் மங்கள நிகழ்வுகளும் அதற்கு பிறகு கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பண வரவு வரணும், செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்த தவற விட்டுடாதீங்க. நீங்க எத்தனையோ பரிகாரத்த நீங்க செஞ்சு பார்த்துருப்பீங்க. அந்த பரிகாரம்லாம் பலருக்கு பலன் கொடுத்திருக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த பரிகாரத்த செய்யுங்க. முதல்ல நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்ப வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அன்றைய தினம் திருவோணமும் உத்திராடமும் இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, திருவோணத்துக்கும் உத்திராடத்துக்கும் நடுவுல தான் இந்த நட்சத்திரம் வரும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருமாளுக்கு மிக விசேஷமான ஒரு நாள். அது மட்டும் இல்லைங்க, இன்றைய திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி. இரவு 9:58 வரையும் நவமி திதி இருக்கு. நவமி அப்படின்னாவே அதுவும் பெருமாளுக்கு மிக விசேஷமான ஒரு நாட்கள்ல ஒன்று. இப்போ கிழமைப்படியும் பெருமாளுக்கு உகந்த நாள், திதிப்படியும் பெருமாளுக்கு உகந்த நாள். இந்த நட்சத்திரம் படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே திருவோணம் வர்றப்ப தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். இந்த திருவோணம்னாவே பெருமாளுக்கு மிக விசேஷமான நாளில் ஒன்று இல்லையா? இந்த திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் 11:13 வரையும் உத்திராட நட்சத்திரம். அது முடிஞ்சு திருவோண நட்சத்திரமானது அன்றைய தினம் ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு ஏப்ரல் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
பிற்பகல் 12:33 வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த திருவோணத்துக்கும் உத்திராடத்துக்கும் நடுவில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். அதனால் இந்த அபிஜித் நட்சத்திர வேலை அப்படிங்கிறது 11:01க்கு ஆரம்பித்து 11:25 வரையும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த 24 நிமிடங்களில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இரவு பொழுதில் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது, மிட் நைட்டில் வருது, அதிகாலையில் வருதுன்னா கூட உங்களால் செய்ய முடியாது. இது காலையில் உங்களுக்கு வருது. அதனால் இந்த நேரத்தில் நம்ம பெருமாளை நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா 100% நீங்கள் வேண்டியது நடக்கும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திர நேரத்துலையும் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நிறைய வேண்டுதலை சொன்னீங்க அப்படின்னா எதுவுமே பலிக்காது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க. சின்ன தட்டாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. அதை கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்குங்க. அதில் துளசி இலை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை போட்டுக்குங்க. இவ்வளோதான்னு கணக்கெல்லாம் கிடையாது. துளசி அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த பொருள். சனிக்கிழமையில் பெருமாளுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு துளசி கொண்டுட்டு போய் நீங்கள் வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை சொன்னாலும் பெருமாள் வந்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். அப்படி இருக்கிறப்ப இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் நவமி திதியும் சனிக்கிழமையும் இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் வீட்டிலையே பெருமாளை அழைப்பது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த துளசியை அந்த பித்தளை தட்டில் போட்டு வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு மஞ்சள் கொம்பு, இது மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்காக இந்த மஞ்சள் கொம்பை நம்ம பயன்படுத்துகிறோம். விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம், குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த விரலி மஞ்சளை அதில் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு 5 ரூபாய் காயின். இந்த 5 ரூபாய் காயின்ங்கிறது நீங்கள் பல பதிவுகளில் கேட்டிருப்பீங்க. குபேரனுக்கு உரிய எண். குபேரன் தான் நமக்கு காசு, பணம், வசதி, வாய்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடவுள். அதனால் இந்த 5 ரூபாய் காயினை நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அந்த விளக்கில் நெய் விட்டு ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலன் தரும். எனக்கு நெய் விட்டெல்லாம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இந்த தீபத்தில் இந்த 5 ரூபாய் காயினை அதுக்குள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. தீபத்தை ஏற்றி வச்சு அதில் கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரம் இருந்தது அப்படின்னா அதை பவுட்ரு பண்ணி அந்த விளக்கில் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அந்த தீபச் சுடரை பார்த்து பெருமாளையும் மகாலட்சுமியையும் நினச்சி உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி தாயாரை வரவழைக்கும் விதமாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லி மனதார ஒரு 11 முறை, 18 முறை, 21 முறை அப்படின்னு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்கள். சொல்லிட்டு அபிஜித் நட்சத்திர ஸ்துதி இருக்கு இல்லையா, அதை கட்டாயம் சொல்லணும். ஏன்னா இந்த நாள் வந்து அபிஜித் நட்சத்திர நாள் அல்லவா, அதற்குரிய ஸ்துதியை சொன்னோம் அப்படின்னா தான் அதன் பலன் கிடைக்கும். ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதீனாம் நலகங்காதர பவதாரண சிவச்ய விஷ்ணு மெய்தீனாம் பவதா பலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமாம். இந்த நட்சத்திர ஸ்துதியை சொல்லுங்க. நிச்சயமா உங்க வேண்டுதல் பலிக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.